கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த ஃபோட்டோ மூவிங் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா blank இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட் இருக்கும். இந்த கட் அவுட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி வந்துடும். இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேமை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேமை லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு மொத்தமாக 3 பிக்சர் தேவைப்படுது, பேக்ரவுண்டுக்கு ஒரு பிக்சர் தேவைப்படுது, அவ்வளோதான். இப்போ பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சுற்றியும் எங்கேயும் டச் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபிங்கரை வச்சு அந்த பிக்சரை மட்டும்தான் நீங்கள் டச் பண்ணணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்குது. இந்த மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்கள் ஃபிங்கரை வச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு ஃப்ரேமுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அவுட் சைடில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி போயிருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஏரோ மார்க் இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட்டுன்னு கேட்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா பேக் கொடுத்தீங்கனாலே எக்ஸ்போர்ட் கேட்கும். இல்லை நார்மலாகவும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் கேட்டுச்சுன்னா அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இந்த பிக்சர் சேவ் ஆகிருக்கும். இப்போ அப்படியே பேக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த அண்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஒவ்வொன்றா வந்து எரேஸ் ஆகிட்டே வரும், பின்னாடி போய்கிட்டே இருக்கும் ரிவர்ஸில். கடைசியில் அந்த ஃப்ரேம் கிட்ட வந்தோன்னா மறுபடியும் வந்து பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி இன்னொரு பிக்சருக்கு 3 பிக்சருக்குமே பண்ணிட்டு வந்துடுங்க. 3 பிக்சர் சேவ் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் மெனு பேஜுக்கு போயிடும். இப்போது வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போது மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கான் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு ரேண்டமாக வந்து நீங்கள் 50 செகண்ட்ஸ் ஒரு 58 செகண்ட்ஸ் வச்சு ஓகே கொடுத்துக்கோங்க. நான் சாங் கேட்டுட்டு வந்துட்டேன், அதனால நான் 34 செகண்ட்ஸ் வந்து லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் டார்க்னஸாக வச்சுட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே மியூசிக் ஐக்கான் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோ சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ மட்டும் தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து எனக்கு லிரிக்ஸ் எங்கே வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஸ்பிட் பண்ணிட்டு தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து முன்னாடி டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரேண்டமாக வந்து 50 செகண்ட்ஸ் வச்சுருப்பீங்களே, இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் கேட்டு கரெக்டாக எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு அப்படியே வந்து மேலேயும் வந்து மெயின் பிக்சர்லேயும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மெயின் பிக்சர் கரெக்டாக இருக்குது, அதனால் வந்து மெயின் பிக்சரோட ஸ்டார்டிங் போய்க்கிறேன். மேலே எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் நெட்டிங்னு இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டாட் எஃபெக்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே பிளாக் இருக்கும். இந்த பிளாக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து நான் கொடுத்த வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போது மறுபடியுமே ஃபஸ்ட்டு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு பீட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஜூம் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்து இந்த அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு இன்டர்வல் வந்து இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதையும் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டியை செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க்னஸாக 38, 35 அந்த மாதிரி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் டார்க்னஸ் கொடுத்துடாதீங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ ஆப்ஷன் கொடுத்து எடிட் பண்ண பிக்சர்ஸை வந்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் ஆட் பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் இந்த இடத்துல வச்சுட்டு இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்குங்க. இப்படியே வந்து பிஐபி ஆப்ஷன் கொடுத்து
பேலன்ஸ் இருக்கிற 2 பிக்சரையும் வந்து ஆட் பண்ணி சும்மா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் அப்புறமா எல்லாமே சொல்றேன். இப்போ நீங்க எல்லா பிக்சரையும் ஆட் பண்ணி வீடியோ எண்ட் வரைக்கும் கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா வந்து பாருங்க, இதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. பிஏபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கீழே குட்டியா பாக்ஸ் மார்க் இதை டச் பண்ணீங்கன்னா வீடியோ ஃபுல்லா ஃபில் ஆயிரும். இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஈக்குவலா வந்து உங்க 2 ஃபிங்கரை வச்சு கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருங்க. இதுக்கப்புறம் தான் கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இப்போ சென்டர்ல இருக்கிற பிக்சரை லைட்டா கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேல டாப்ல இருக்கிற பிக்சரை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதுல தான் கீ ஃப்ரேம் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். மேல பாத்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் மட்டும் இங்க கொடுத்துக்கோங்க. ஒரு 2 செகண்ட் தள்ளி வச்சு, அதாவது கீழே பாத்தீங்கன்னா டைம் வந்து காமிக்கும் இந்த இடத்துல. ஸோ 2 செகண்ட்ல கரெக்டா இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு இந்த டைமிங் 2 செகண்ட் 2 காட்டுச்சுன்னா இந்த இடத்துல வச்சு ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துருப்பீங்களா, அந்த இடத்துல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே அந்த ஸ்க்ரீன்ல வந்து அந்த பிக்சரை வந்து கீழே இந்த மாதிரி ஃப்ரேம்க்கு சென்டர் ஃப்ரேம்க்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும். டாப்ல இருக்கிற பிக்சருக்கு நம்ம கீ ஃப்ரேம் கொடுத்தாச்சு. இப்போ அப்படியே பாட்டம்ல இருக்கிற பிக்சரை வந்து டச் பண்ணிக்கோங்க. டாப் பிக்சர்ல செகண்ட் கீ ஃப்ரேம் எங்க கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு நேராக பாட்டம் பிக்சரை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து இந்த பாட்டம் பிக்சருக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி 4th செகண்ட்ல வச்சுக்கோங்க. கீழே டைம் மறக்காம பார்த்துக்கோங்க. இந்த 4th செகண்ட்ல வச்சு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்க்கு வந்துருங்க. பின்னாடி இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீன்ல இருக்கிற பாட்டம் பிக்சரை மேலே இந்த மாதிரி சென்டர் ஃப்ரேம்க்கு கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ கீ ஃப்ரேமோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ மேலே இருக்கிற வீடியோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்துருங்க. எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்பிளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக சென்டர் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணி 6th செகண்ட்ல 6வது செகண்ட்ல கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு அப்படியே இதே இடத்துல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு கீ ஃப்ரேம்ல மேலே ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா உங்க 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் இன் பண்ணி ஈக்குவலா வந்து வச்சிருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இந்த சென்டர் பிக்சர்ல செகண்ட் கீ ஃப்ரேம் 6th செகண்ட்ல வச்சிருப்பீங்களா, இந்த இடத்துல வச்சு அப்படியே வந்து ஸ்பிளிட் பண்ணிருங்க. ஸ்பிளிட் பண்ணதுக்கு அடுத்து இருக்கிற பிக்சரை வந்து கிளிக் பண்ணிட்டு மேல அனிமேஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல லூப் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஹார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேல டியூரேஷன் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பாட்டம்ல இருக்கிற பிக்சர், அதாவது மேல இருக்கிற பிக்சரை வந்து டச் பண்ணிட்டு 10th செகண்ட்ல இந்த இடத்துல வச்சு அப்படியே ஸ்பிளிட் பண்ணிருங்க. இப்போ டாப்ல இருக்கிற பிக்சர் மேல இருக்கிற பிக்சரை டச் பண்ணிட்டு கரெக்டா இதுவும் 10th செகண்ட்ல வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மேல அனிமேஷன் இருக்கு, இந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல லூப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த செகண்ட் அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு 10 செகண்ட்ஸ் டியூரேஷன் வந்து வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் பாட்டம்ல இருக்கிற பிக்சரையும் செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து லூப் கொடுத்து செகண்ட் அனிமேஷன் கொடுத்து 10 செகண்ட்ஸ் வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ லாஸ்டா வந்து ஃபைனலா சென்டர் பிக்சரை வந்து டச் பண்ணிட்டு கீழே ஸ்பிளிட் பண்ணியிருப்பீங்க 2 சென்டர் பிக்சர், ரெண்டையுமே வந்து ஒன்ஸ் உங்க ஃபிங்கர்ல டச் பண்ணதுக்கு அப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு சாங் லிரிக்ஸ் வந்து குரோம்ல இருந்து காப்பி பண்ணிக்கோங்க, ஆர் நீங்களே கூட டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு லிரிக்ஸ் எப்படி டைப் பண்ணுறது எடிட் பண்ணுறது தெரியலனா என் ஸ்க்ரீனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் லிரிக்ஸ் எடிட் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வீடியோ ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், 1080 ஆர் 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான எடிட் தான் இது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.